திண்டுக்கல் சின்ன ஐயங்குளத்தில் உள்ள ஸ்ரீ நவசக்தி விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள சின்ன ஐயங்குளத்தில் அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டி முகூர்த்தக்கால் ஊன்றி கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி காலை விநாயகர் பூஜையுடன் முதற்கால யாக வேள்வி நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தன்று காலை 4ஆம் கால யாக வேள்வி துவக்கத்தில் விநாயகர் பூஜை, வருணனை வழிபாடு, சூரிய பூஜை, மகா பூர்ணகூதி நடைபெற்றது. பின்னர் காசி, ராமேஸ்வரம், பம்பை, திருச்செந்தூர், கொடுமுடி, சுருளி, வீரபாண்டி, திருமலைக்கேணி, மூணாறு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள புண்ணிய நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை கோபுரத்திற்கு எடுத்து சென்று சிவசாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க பக்தர்கள் குலவையிட கைலாய வாத்தியத்துடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ நவசக்தி முருகன், ஸ்ரீ நவசக்தி ஆஞ்சநேயர் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், திண்டுக்கல் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், நகரின் முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், திண்டுக்கல் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.